ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர் நண்பி. நான் உங்கள் ரவீந்த். ஹானர் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா இந்தியாவில் கம்பேக் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹானர் 90 அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணாங்க. உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அதோட கம்பேக் எப்படி இருந்துச்சு அப்படின்றதும் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பட் இப்போ இதோட சக்ஸஸராக ஹானர் 100 சீரிஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. பட் இந்தியாவில் கிடையாது, சைனாவில் எடுத்து வந்திருக்காங்க. பட் கண்டிப்பாக அடுத்து இந்தியன் மார்க்கெட்டுக்கும் வரும். ஏன்னா ஹானர் 90 இந்தியாவில் லான்ச் ஆயிருக்கு அப்படின்னும் போது அடுத்து ஹானர் 100 தானே. ஸோ கண்டிப்பாக இந்தியன் மார்க்கெட்டுக்கு வரும். பட் அப்படி வரப்போகிற இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இப்போ சைனாவில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, ஹானர் 90 விட இது பெட்டராக இருக்குதா, என்ன ப்ரைஸிங் அங்கே லான்ச் பண்ணியிருக்காங்க, இந்தியாவில் எப்படி என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் அப்படின்ற விஷயங்களை இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஹானர் 100 சீரிஸ் எடுத்து பார்த்தோம்னா இந்த வாட்டி ஆக்சுவலி 2 ஸ்மார்ட் ஃபோனாக லான்ச் பண்ணியிருக்காங்க. ஹானர் 100 அண்ட் ஹானர் 100 ப்ரோ அப்படின்ற மாதிரி லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனுக்கும் அப்கோர்ஸ் ஒரு சில விஷயங்கள் சேஞ்ச் ஆகுது. அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸிங்கும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனுக்கான லுக் அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது ஹானர் 100 பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான லுக்கில் ஒரு 4 கலர் ஆப்ஷனோட லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஹானர் 100 ப்ரோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான லுக்கில் ஒரு 4 கலர் ஆப்ஷன் லான்ச் பண்ணியிருக்காங்க. மற்றபடி இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனுமே பார்த்தீங்கன்னா ஃப்ளாக்ஷிப் செக்மெண்ட், அந்த 30,000 மேலே தான் ப்ரைஸிங். பட் ஆனால் அந்த செக்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா செம்ம ஸ்லிம்மாக செம்ம லைட் வெயிட்டாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஏன்னா இந்த செக்மெண்ட், இந்த ஃப்ளாக்ஷிப் செக்மெண்ட்டில் வரக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்பவே பல்காக தான் வருது. பட் இவங்க ஸ்மார்ட் ஃபோன் கொஞ்சம் ஸ்லிம்மாக லைட் வெயிட்டாக காம்பாக்டாக ட்ரை பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு ஒரு நல்ல விஷயமா தோணுது. மற்றபடி பார்க்கும்போது லுக்கில் பார்த்தோம்னா ஹானர் 100 எனக்கு அந்தளவுக்கு ஒன்றும் லுக் பெருசாக ரொம்ப இம்ப்ரெசிவாக தெரியல, ஒரு மாதிரி ஆக்வர்டாக தான் இருக்குது. பட் ஹானர் 100 ப்ரோ பார்க்கறதுக்கு கொஞ்சம் பரவாயில்ல, நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி எனக்கு பர்சனலி தோணுது. அதுபடி ஒரு லுக்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். அடுத்து இப்போ ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்குள்ளே போய்டும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிஸ்பிளே எடுத்துக்கிட்டோம்னா ஹானர் 100 அண்ட் 100 ப்ரோ ரெண்டுத்துலையுமே சேம் ஒரே மாதிரியான டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்ரெடி ஹானர் 90லேயே பார்த்துருப்போம், பெஸ்ட்டான டிஸ்பிளே கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலி அந்த செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாத்த விடவுமே செம்ம பெஸ்ட்டான டிஸ்பிளே கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி தான் இந்த வாட்டி ஹானர் 100 சீரிஸ்லையும் டிஸ்பிளே செம்ம ஃபோக்கஸ்டாக செம்ம டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி டிஸ்பிளே ஃபீச்சர் பொறுத்த வரைக்கும் 6.7 இன்ச்சஸ்க்கான சைஸில் 1.5K ரெசல்யூஷனுக்கான AMOLED பேனலுக்கான டிஸ்பிளே அண்ட் குவாட் கர்வ்டு AMOLED பேனலுக்கான டிஸ்பிளே. ப்ரீவியஸாக 90ல் கொடுத்தாங்களா அதே தான், 4 பக்கமுமே கர்வாக இருக்கும். சைடில் மட்டும் இல்லாமல் டாப் அண்ட் பாட்டம் எல்லாமே பார்த்தீங்கன்னா கர்வ்டு டிஸ்பிளேவாக நம்ம கொடுத்துருப்பாங்க. ஸோ இது இன்னுமே ஒரு ஃபுல் வியூக்கான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. ஸோ அந்த வகையில் அந்த மாதிரியான ஒரு டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. இது போக 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷிங் ரேட்க்கான சப்போர்ட் இருக்குது. 2600 நிட்ஸ்க்கான பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. ப்ரீவியஸாக 90ல் பார்த்தோம்னா 1600 கொடுத்துருந்தாங்க. அண்ட் அதுவே அவுடோர் கண்டிஷன்லாம் செம்ம பிரைட்னஸ் ஆச்சு. பட் இங்கே 2600 அப்படின்னும் போது இன்னும் பிரைட்டரான ஒரு டிஸ்பிளேவாக கண்டிப்பாக இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டும் இல்லை. இது போக அந்த 3840 ஹெர்ட்ஸ்க்கான PWMக்கான டிம்மிங் ஃபீச்சர் ஹையஸ்ட் இருக்கிறதுலே எந்த ஸ்மார்ட் ஃபோன்லையும் கொடுக்காத அளவுக்கான ஒரு PWM டிம்மிங் டெக்னாலஜி இதில் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம்னு ப்ரீவியஸாக சொல்லியிருந்தாங்களே, அந்த டெக்னாலஜியை தான் இந்த வாட்டி இந்த ஹானர் 100லையும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நம்ம லோ லைட்டில் ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாலுமே நமக்கு ஐ ஸ்ட்ரைனிங்லாம் இல்லாமல் ஒரு ஸ்மூத்தான ஒரு டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் அதில் எடுத்துக்க முடியும் அப்படின்ற மாதிரி கிளைம் பண்ணுறாங்க. அண்ட் ப்ரீவியஸாக ஹானர் 90லையுமே டிஸ்பிளே செம்ம டிஸ்பிளேவாக இருந்துச்சு. ஸோ இந்த வாட்டியும் அதே மாதிரி ஒரு சூப்பரான டிஸ்பிளே இந்த ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து அப்படியே பேட்டரி பக்கம் வந்தோம்னா பேட்டரி கெப்பாசிட்டி பொறுத்த வரைக்கும் சேம் 5000 mAhக்கான பேட்டரி கெப்பாசிட்டி தான் கொடுத்துருக்காங்க. பட் அதை சார்ஜ் பண்ணுறதுக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் 100 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங், வயர்டு ஃபாஸ்ட் சார்ஜிங் 2 ஸ்மார்ட் ஃபோன்லையும் இருக்குது. பட் ப்ரோ வேரியண்ட்டில் எக்ஸ்ட்ராவாக வயர்லெஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. 66 வாட்ஸ்க்கான வயர்லெஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் ப்ரோ வேரியண்ட்டில் இருக்குது. நார்மல் 100ல் வயர்லெஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட்லாம் எதுவும் கிடையாது. அடுத்து பர்ஃபார்மன்ஸ் பக்கம் வந்தோம்னா ஹானர் 100ல் பார்த்தீங்கன்னா Snapdragon 7 Gen 3 அப்படின்ற ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதுவே ஹானர் 100 ப்ரோவில் பார்த்தோம்னா Snapdragon 8 Gen 2 அப்படின்ற ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் ஹானர் 100 ப்ரோவில் இருக்கக்கூடிய Snapdragon 8 Gen 2 பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டான ப்ராசஸர். இப்போ கரண்ட்டாக மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸர் ஆக்சுவலி Snapdragon 8 Gen 3 வந்துருச்சு. பட் அதோட ஸ்மார்ட் ஃபோன்ஸ் மார்க்கெட்டில் இல்லை. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இப்போ கரண்ட்டாக இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வைஸ் பார்க்கும்போது Snapdragon 8 Gen 2 தான் கரண்ட்லி ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸர். பர்ஃபார்மன்ஸும் ஃப்ளாக்ஷிப் லெவலில் இருக்கும். பர்ஃபார்மன்ஸில் குறை இருக்காது. கண்டிப்பாக டாப் நாச்சான பர்ஃபார்மன்ஸ் இதுலேயும் இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டும் இல்லை. இதுவே ஹானர் 100ல் கொடுத்துருக்கக்கூடிய அந்த Snapdragon 7 Gen 3 அதை எடுத்து பார்த்தோம்னா 7 Gen 3ன்னு பேர் இருக்கே. அப்போ Snapdragon 7+ Gen 2 விட வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குமோ? ஏன்னா 7+ Gen 2 உங்கள் எல்லாருக்கும் தெரியும் Snapdragon 8+ Gen 1க்கு ஈக்குவலாக அந்த அளவுக்கு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது 30,000 செக்மெண்ட்டில் கொடுத்துட்டு இருந்துச்சு. Poco F5 கூட யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை விட இதில் பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் இருக்குமா அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கிடையாது. ஆக்சுவலி பேர் மட்டும்தான் 7 Gen 3ன்னு அப்கிரேட், மற்றபடி பர்ஃபார்மன்ஸில் அப்கிரேட் கிடையாது. ஆக்சுவலி 7+ Gen 2 விட 40% பர்ஃபார்மன்ஸை டவுன் தான் பண்ணியிருக்காங்க. எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ 7+ Gen 2 AnTuTu பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு 11 lakhக்கான AnTuTu அப்படின்றது கொடுத்துச்சு. பட் ஆனால் இது பார்த்தீங்கன்னா 8 lakh கிட்டக்கான ஒரு AnTuTu தான் ஆக்சுவலி இந்த Snapdragon 7 Gen 3 அப்படின்ற ப்ராசஸர் கொடுக்குது. வேணா உங்களுடைய ப்ரீவியஸ் ஆனால் 90ல் கொடுத்த அந்த Snapdragon 7 Gen 1 இருக்குல்ல, அதை விட அப்கிரேட்னு சொல்லலாம். அதை விட ஒரு 20% இன்னும் பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராசஸராக இந்த Snapdragon
Snapdragon 7 இருக்குது. ஸோ அதை தான் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இவங்களுடைய செக்மெண்ட்டுக்கு பெஸ்ட்டான ப்ராசஸர்னு கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். பட் ஓகே, ஓரளவுக்கு மிட் ரேஞ்ச் செக்மெண்ட்டுக்கான ஒரு ப்ராசஸராக இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து அப்படியே கேமரா சைடுக்கு வந்தோம்னா ஆக்சுவலி இங்கே Honor 100 பொறுத்த வரைக்கும் பின்பக்கம் 2 கேமரா இருக்குது. பிரைமரி 50 மெகா பிக்சல் IMX 906 அப்படின்ற இந்த சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட்டோட இந்த பிரைமரி கேமரா இந்த வாட்டி கொடுத்துருக்காங்க. இது போக ஒரு 12 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஆங்கிள் இங்கே Honor 100 ஸ்மார்ட் ஃபோனில் இருக்குது. இதுவே ப்ரோ வேரியன்ட் போகும்போது இந்த 50 மெகா பிக்சல் IMX 906 அப்படின்ற இந்த கேமரா இருக்குது. இது போக 12 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் இருக்குது. இது போக மூணாவதாக ஒரு கேமராவும் கொடுத்துருக்காங்க. 32 மெகா பிக்சலுக்கான டெலிஃபோட்டோ ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட்டோட இந்த டெலிஃபோட்டோ அப்படின்றது ப்ரோ வேரியன்ட் Honor 100 ப்ரோவில் கொடுத்துருக்காங்க. முன்பக்கம் செல்ஃபி கேமரான்னு வந்தோம்னா Honor 100 பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு கேமரா 50 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா IMX 800 சீரிஸ்க்கான ஒரு சென்சார் இங்கே ஆக்சுவலி இந்த செல்ஃபி கேமராவில் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் ப்ரோ வேரியண்ட்டில் வந்தோம்னா டியூவல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. பிரைமரி சேம் 50 மெகா பிக்சல் IMX 800 சீரிஸ்க்கான செல்ஃபி கொடுத்துருக்காங்க. இது போக ஒரு 2 மெகா பிக்சலுக்கான ஒரு சப்போர்ட்டிவ் கேமராவோட இங்கே டியூவல் செல்ஃபி கேமரா அப்படின்றது ஆக்சுவலி Honor 100 ப்ரோவில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ டியூவல் செல்ஃபி கேமரா ரொம்ப நாளாக மார்க்கெட்டில் இல்லை, போயிடுச்சு. பட் திரும்பி இவங்க இங்கே கொண்டு வந்திருக்காங்க. பட் டியூவல் செல்ஃபி கேமராவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? செல்ஃபி கேமராவில் ஒரு கேமரா போதும்னு நினைக்கிறீங்களா, இல்லை இந்த மாதிரி டியூவல் கேமரா கொடுக்குறதுலாம் ஓகே நினைக்கிறீங்களா, இல்லை இது ஜஸ்ட் அவங்க ஃபீச்சருக்கு ஏதோ மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியாக கொடுக்குறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படின்றத சொல்லுங்கள். மற்றபடி கேமராவுடைய பர்ஃபார்மன்ஸ் ப்ரீவியஸாக Honor 90ல் OISக்கான சப்போர்ட்லாம் இல்லாமல் தான் வந்துச்சு. 200 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருந்தாங்க. பட் அங்கே கேமராவுடைய பர்ஃபார்மன்ஸ் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா Honor 90ல் நல்லா தான் இருந்துச்சு, டீசெண்டாக இருந்துச்சு. ஸோ இந்த வாட்டி OISக்கான சப்போர்ட்லாமே இன்க்ளூட் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக கேமரா பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கலாம். மற்றபடி எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இது போக இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்க்கான அஃப்கோர்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் சிங்கிள் ஸ்பீக்கர் தான் இந்த வாட்டியும் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. இது போக NFC-க்கான சப்போர்ட்லாம் இருக்குது. IP68 ரேட்டிங் மாதிரியான விஷயங்கள்லாம் எதுவும் இங்கே இல்லை. IP54 நினைக்கிறேன். பட் அதை பற்றி நான் எக்ஸாக்டான டீட்டெயில் தெரியல, தெரிஞ்சால் நான் அப்டேட் பண்ணுறேன். மற்றபடி ப்ரைஸிங் பார்க்கும்போது Honor 100 பார்த்தீங்கன்னா இவங்க சைனாவில் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 16 GB RAM 1 TB ஸ்டோரேஜ் அப்படின்ற ஆப்ஷனை 2499 yuan அப்படின்ற சைனீஸ் கரன்சிக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. இது இந்தியன் மணிக்கு கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 30,000 மாதிரியான ப்ரைஸிங்க்கு சைனா மார்க்கெட்டில் Honor 100 லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் Honor 100 Pro பார்த்தீங்கன்னா சேம் ஸ்டோரேஜ் ஆப்ஷன் தான் 40,000 மாதிரியான ப்ரைஸிங்க்கு அங்கே சைனாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ சைனாவிலேயே Honor 100 30,000, Honor 100 Pro 40,000 லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்தியாவுக்கு வரும்போது ப்ரைஸிங் அதை விட அதிகமாக தான் வைப்பாங்க. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது மோஸ்ட்லி Honor 100 இந்தியாவில் 40,000 ரேஞ்சுக்கு எதிர்பார்க்கலாம். அண்ட் Honor 100 Pro பார்க்கும்போது 50,000 ரேஞ்சுக்கு நாம் எதிர்பார்க்கலாம். ஸோ Honor அகெயின் சேம் மிஸ்டேக்கை தான் பண்ணுறாங்க. ப்ரீவியஸாக Honor 90 கொண்டு வந்தப்போ ஆக்சுவலி அது ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோன் தான். ஃபீச்சராக பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் நல்லா இருந்துச்சு, கேமரா டிஸ்பிளேலாம் நல்லா இருந்துச்சு. பட் ஆனால் ப்ரைஸிங், அந்த ப்ரைஸிங்கை தான் தூக்கிட்டு போய் எங்கேயோ வச்சாங்க. 38,000 மாதிரியான ப்ரைஸிங்க்கு லான்ச் பண்ணாங்க. ஸோ அந்த ப்ரைஸிங் தான் அந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு. ஸோ ப்ரைஸிங் கம்மியாக செட் பண்ணியிருந்தாங்கன்னா ஓரளவுக்கு அந்த ஸ்மார்ட் ஃபோன் நல்லா இருந்திருக்கும். பட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்க்கும்போது Honor 90 கம்பேர் பண்ணும்போது அதை விட சில விஷயங்கள் பெட்டரெல்லாம் பண்ணியிருக்காங்க, இல்லைன்னு சொல்லலை, ஓகே தான். பட் ஆனால் ப்ரைஸிங் அதுதான் மெயின். ஸோ 30,000 ரேஞ்சுக்கு இந்தியாவில் கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஓகே, ரீசனபிளாக இருக்கும். பட் சைனாலேயே 30,000 தான் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக இந்தியாவில் 30,000 கொண்டு வர மாட்டாங்க, அதை விட அதிகமாக தான் ப்ரைஸிங் செட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்தியாவில் 30,000 ரேஞ்சுக்கு வந்தால் இது ஓகேவான ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கும். அதை விட அதிக ப்ரைஸிங் கொண்டு போனாங்கன்னா கண்டிப்பாக அந்தளவுக்கு ஒன்றும் ஒர்த்தாக எனக்கு தோணலை. மற்றபடி நீங்கள் இந்த Honor 100 சீரிஸை பற்றி என்ன நினைக்கிறீங்க? சைனாவில் வந்திருக்கக்கூடிய இந்த ப்ரைஸிங் அண்ட் இந்த ஸ்பெக்ஸை பற்றின உங்கள் ஒப்பீனியன் என்னன்னு சொல்லுங்கள். இந்தியன் மார்க்கெட்டுக்கு வரும்போது என்ன ப்ரைஸிங்க்கு வந்தால் கரெக்டாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? உங்களோட ஒப்பீனியனை இப்போ கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணிக்கங்க.